சடப்பொண்டு ஆக்கல இருக்கு பிள்ளைகள். இப்ப நீங்க படிக்கிறீங்கண்ணே, உங்களோட ஆரம்பம் எங்க இருக்குது? நீங்க எங்க எப்ப படிக்க வலிக்கிட்ட, நீங்க எப்ப எழுத வலிக்கிறீங்க ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா கடைசி வரைக்கும்? எப்ப ஞாபகம் இருக்கும்? முதல்ல நீங்க ஆனா போட்டிருப்பீங்க, ஞாபகம் இருக்கா? முதல்ல உங்களை கையை பிடிச்சு யாரும் பெரிய ஆக்கள் செய்யிருப்பாங்க, ஆனா பிடிச்சி ஆனா எழுதுங்க பிள்ளைண்டு. அப்போ உங்களுக்கு நினைவே இருக்காது, எனக்கு நினைவே இருக்காது, குழந்தை தானடா. இந்த ஏடு தொடக்க ஆரம்பம் முதல்ல ஆரம்பிக்கிறது, ரைட்? அப்ப ஆனாண்டு போட்டிருப்பீங்க, ரைட்? அப்ப போட்ட அந்த ஆனா தான் இன்றைக்கு 10ஆம் ஆண்டு மட்டும் வந்து நிக்குது. சொல்ல விளங்குதா? அந்த ஆனா வந்து இன்றைக்கு இவ்வளவு எழுத்துக்கு உங்களால் ஒரே ஒரு எழுத்து ஆனா தான் எழுதினது, ஒரே ஒரு அச்சரம் தான், ஒரே ஒரு ஆனா எழுதுனீங்க. அது இன்றைக்கு வந்து இவ்வளவு பக்கம் பக்கமா பந்தி வந்தியா கற்று எழுதுற அளவுக்கு உங்களை திறமை வளர்ந்துருக்கு. இப்போ 10ஆம் ஆண்டு வந்துட்டீங்க, நீ ஓ எல்ஏ எல் இப்படி பேரும் நிறைய எவ்வளவு தூரத்து போக போறீங்க. கல்வி படிப்புக்கு எல்லை இல்லை தானே பிள்ளை, சாகர வரைக்கும் படிச்சுட்டே இருக்கலாம், சரிதானே? அப்ப அந்த வளர்ச்சி எங்கேயோ போக போகுது, ரைட்? அப்ப அது எல்லாத்துக்கும் அடிப்படை என்னது? அப்போ உடனே ஆனா தான் ஆரம்பிச்சது, சரியா? சார் ஏன் சார் ஆனா போட்டது, வேற ஈனாவும் நான் போட்டுக்கலாம் தானே, அப்படி கேட்கலாம். ஏதோ ஒரு எழுத்து ஆரம்பிச்சுட்டாங்க, அந்த ஆரம்பம் ஆரம்பம் ஆனா பிள்ளைகள், ரைட்டோ? அதானா தான் எடுத்துக்கொள்றாங்க. ஏன்னா ஆனால் அம்மா வருது இல்லோ, அப்ப அதுல இருந்தா அப்படி வருது. அப்புறம் அதெல்லாம் கேட்க ஏன் சார் ஆனா போடுவான், நீ நீனா போடலாம், நீ எந்த இடத்தையாவது போடு, ஆனா ஆரம்பிக்கிற ஒரு இடத்துல நான் ஆரம்பிக்கிறேன், ரைட்? அதே மாதிரி தான் பிள்ளைகள் சடப்பொருட்களுக்கு வந்து பிள்ளை எந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு ஆரம்பம் ஒன்று இருக்கணும், சரிதானே? ஆரம்பம் ஒன்று இருக்கணும். அப்படி சடப்பொருட்கள் ஆரம்பம் அந்த அடிப்படை துணிக்கு தான் சொல்லுவோம் நாங்க என்னண்டு அணு என்று சொல்லுவோம்.